கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு மேய்ப்பராக வெளிப்படுத்துகின்றார். அந்த சத்தியம் நமக்கு நன்றாக தெரியும். தன் ஜீவனை கொடுக்கின்ற ஒரு மேய்ப்பனாக நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி நம் ஆத்துமாவை தேற்றுகின்ற ஒரு அற்புதமான மேய்ப்பராக தன்னை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். காரணம், ஆண்டவர் நம்மை பராமரிக்கின்ற கடவுள், நம்மை பாதுகாக்கின்ற கடவுள், நம்மை போஷிக்கின்ற கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மேய்ப்பர்களாக அதிகமாக இருந்தபடியினால் அவர்களுடைய வழக்கத்திற்கு ஏற்ற வண்ணமாகவே நான் உங்களுடைய மேய்ப்பராக நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் வலியுறுத்தி அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அப்படி மேய்ப்பனாக இருக்கின்ற ஆண்டவர் இன்னும் எவ்வளோ அழகாய் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் கடவுள் சொல்லியிருக்கிற இந்த அற்புதமான வார்த்தை இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்தோம். என்ன எழுதியிருக்கிறது? ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என்று சொல்வது இங்கே ஆடுகளாகிய நம்மை அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ என் கையிலிருந்து அப்படி என்று சொல்வாரானால் ஆண்டவர் எதை வலியுறுத்துகிறார்? நாம் அனைவரும் அவருடைய கரத்தில் இருக்கின்றோம். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் தன்னுடைய கரத்தில் நம்மை ஏந்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி ஏந்தி கொண்டிருக்கிற கடவுளுடைய கரத்தில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதாம். இங்கே யாரை குறிப்பிடுகின்றார்? பிசாசானவனை, நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறதான நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஆண்டவருடைய கையிலே இருக்கின்ற நம்மை பறித்து கொள்ள முடியாது, நம்மை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவ்வளவு அற்புதமாக நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவ்வளவு பலத்த கரமாக இருக்கிறது. பிசாசானவன் கர்த்தருடைய வல்லமையை மேற்கொண்டு அதற்கு பிறகு நம்மை தொடுவது என்பது எந்த விதத்திலும் அது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பாதுகாப்பாக நாம் இருக்கின்றோம். யாருடைய கரத்தில் இருக்கின்றோம்? கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கின்றோம். அவ்வளோ அற்புதமாக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்கிறதான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிறதான ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்தோ நம்முடைய தேவைகளை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று வலியுறுத்தப்படுவதற்கான காரணம், கர்த்தருடைய கரத்தில் நாம் சுகமாக இருக்கின்றோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறித்து கொள்ளவே முடியாத அளவிற்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து
எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கடவுள் வழி நடத்தி எங்களை ஆண்டவரே நீர் தாமே போஷிக்கும்படியாய், ஆண்டவரே பாதுகாக்கும்படியாய், நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆபத்துகள், விக்கினங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினாலே, ஒருவரும் எங்களை பறித்து கொள்ள முடியாதபடியினாலே தான் நாங்கள் பாதுகாப்போடு கூட இருக்கின்றோம். அந்த பாதுகாப்பை இந்நாள் முழுவதும் எங்களுக்கு தந்தருளி எங்களை வழி நடத்த வேணும் என்று செபிக்கிறையா. தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.